ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. எலி ஒன்று வைர வியாபாரி வீட்டிலிருந்த ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது. மிகவும் விலை உயர்ந்த வைரம் அது. வியாபாரி எலி பிடிப்பவனை பார்த்து எப்படியாவது அந்த எலியை ஷூட் செய்து வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். எலி பிடிப்பவனும் தன் துப்பாக்கியுடன் வந்துவிட்டான் எலியை ஷூட் செய்ய. எலி அங்கே இங்கே என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று நூற்றுக்கணக்கான சக எலிகள் ஒன்று கூடிவிட்டன. அந்த நூற்றுக்கணக்கான எலிகளுக்கிடையே அந்த வைரம் முழுங்கிய எலி மட்டும் அந்த எலி கூட்டத்தோடு சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்றது. எலி பிடிப்பவனுக்கு அது வசதியாக போய்விட்டது. சரியாக குறிபார்த்து அந்த எலியை டுமீலென சுட்டான். எலி ஸ்பாட்டிலேயே அவுட். வைர வியாபாரி சந்தோஷமாக அந்த எலியின் வயிற்றை கிழித்து வைரத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் ஒரு கேள்வியை எலி பிடிப்பவனை பார்த்து வைர வியாபாரி கேட்டான். ஆமா, அந்த எலி மாத்திரம் மற்ற எலிகளோடு சேராமல் தனித்தே இருந்ததே, நீயும் அதை சரியாக அடையாளம் கண்டு விட்டாய், என்ன காரணம்? அந்த எலி பிடிப்பவன் பதில் சொன்னான். இப்படித்தான் பல பேர் திடீர் பணக்காரர்களாக ஆனதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர் என்ற எண்ணம் கொண்டு மற்றவர்களுடன் தன்னை சேர்க்காமல் தூரத்தில் வைத்துக் கொள்வார்கள். அதுவே ஆபத்தில் அவர்களுக்கு உதவாமல் போய்விடுகிறது. உறவுகளும் அப்படித்தான். சிலர் இடையில் வந்து அழிந்து போகும் செல்வத்தை நம்பி இறைவன் கொடுத்த உறவுகளை அசட்டை செய்துவிட்டு ஒதுங்கி விடுகிறார்கள். 1000 கோடி செல்வம் இருந்தாலும் சொந்த பந்தமும் எல்லா நட்புமே கடைசி வரையில் நம்முடன் இருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.